மதுப்பிரியர்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறது? ஏன்னா ஆண்டுக்காண்டு வெறும் அதிகமா தான் சொல்றோம். வருஷம் இந்த வருஷத்தோட அந்த வருஷம் அதிகமாயிடுச்சு. குறைஞ்சாதான் சந்தோஷம் இந்த விஷயத்துல. எனக்கும் குறைஞ்சாதான் சந்தோஷம் சார். அதுதான் சார், இது நான் எல்லா பக்கம் பல தடவை சொல்லிட்டேன். மீண்டும் சொல்லணும்னா இந்த 45, 50 வயசு 40 வயசு இருக்கிற மது பழக்கம் உள்ளவங்களை பள்ளி குழந்தைகள் மாதிரி உடனே வா உன்னை திருத்த போறேன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க இன்னுமே அந்த பழக்கத்துக்குள்ள மூழ்கி போயிருக்காங்க. அவங்களை எடுக்கிறதுக்கு தான் அந்த நம்ம மறுவாழ்வு மையம், போதை மீட்பு மையம்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதல்வர் சொன்னது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த பள்ளி குழந்தைகள்ல இருந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி மது பழக்கம்ங்கிறது நம்ம கூட இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கிறத அவங்க உணர வைக்கணும். அது சமுதாயத்தில் எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்றோங்கிற அந்த பொது புத்தியிலிருந்து விலகி அந்த பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பா சீரழிக்கும். அதனால நம்ம நாட்டுக்கும் பெரிய சீரழிவுங்கிறத மாணவர்கள் மத்தியில அதிகமான பரப்புரை செய்யப்படும். தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்கல, மற்ற மாநிலங்களில் கிடைக்கக்கூடியதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக அந்த மாதிரி, அதாவது இங்கு விற்பனை யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கு சார்? சில நிறுவனங்கள் கிடைக்கல அப்படின்னா எந்த நிறுவனம் சொல்லுங்க, கொண்டு வந்துடலாம். இல்ல சார், எங்கிட்ட யாரும் அப்படி சொல்லல. பட் இருந்தாலும் எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இந்த அவங்ககிட்ட இருந்து மட்டும் வாங்கக்கூடாது, இது பரவலாக்கப்படணுங்கிறதும் எங்களோட. முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு அப்புறம் அடுத்தது உங்க பிரச்சனையை நான் சரி அதான் சார். அதான் சார், முதல்ல இது முடிச்சிட்டு அதை பத்தி இன்னொன்னு எனக்கு தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புது பிராண்ட் வேணும்னு கேக்குறது கேட்கலையா? அதான் அந்த அதுதான் தலைவா, அதுதான் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோரிக்கை. அது இதுக்கப்புறம் அதுவும் இல்லையா? சரி சரி, அவங்களோட கோரிக்கை. அதை நிறுவனத்துக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறோமா, இல்ல பழைய நிறுவனத்துக்கிட்ட வாங்குறவங்ககிட்டே பர்ச்சேஸ் திரும்ப வாங்க போறோமா? பர்ச்சேஸ் கேட்கிறேன் நான். புதிய நிறுவனத்தையோ புதிய சரக்கு கேட்கலையா? சரி, அதை பரிசீலனை பண்ணி கண்டிப்பா நல்ல நடவடிக்கை. 717 கடை நம்ம மூடுறது சொல்லியிருக்கீங்க. அது பக்கத்துல இருக்க மணமகிழ் மன்றங்களே எப்ப மூட போறோம்? முதல்ல இந்த அதான் சொல்றேன், முதல்ல FL1ங்கிற இந்த டாஸ்மாக் துறையை முதல்ல சீர் செய்யலாம். இதையும் பண்ணி அங்க கொஞ்சம் போய் எந்த வேலையும் முழுசா நிறைவேறாம ஒரு பணியை எடுத்தா அதை சரியா முறையா பண்ணணுங்கிறத முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காரு. அந்த பணியை முறையா செய்ய போறோம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயம் இந்த துறையில இருக்கிற எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாகும். நான் திருப்பி சொன்ன மாதிரி தான், கட்சி நிதி எப்படி அரசுக்கு வருமானமா வந்துச்சோ அந்த மாதிரி நுகர்வோர்களோட பணத்தையும் யாரும் எடுக்கக்கூடாதுங்கிறத எங்க நோக்கம். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.